Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட 54th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் ஆர்சிபி vs மும்பை இந்தியன்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் 52 மேட்ச் ப்ரெடிக்ஷனில் வந்து 24 கரெக்டாக சொல்லியிருக்கோம், 26 தப்பு, ஒரு கேம் நோ ரிசல்ட், இன்னொரு கேம் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி டபுள் ஹெட்டர். ஃபஸ்ட்டு கேமில் வந்து நம்ம சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர், பெங்களூரில் தான் நடந்திருக்கணும், பட் ராய்ப்பூரில் நடக்குது. ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் எதிர்பார்க்கலாம். 180 to 200 கைண்ட் ஆஃப் பிச் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் போனாலும் ஆச்சரியம் இல்லை. பேட்டிங் வைஸ் பார்க்க போகும்போது ரெண்டு டீமுமே ஆன் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனால் வந்து இன்ஃபார்ம் படி நிச்சயமாக வந்து ஆர்சிபியோட பேட்டிங் தான் பெட்டர். பவுலிங் வைஸும் ஆன் பேப்பர் ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங் தான். பட் ஃபார்ம் வைஸ் டெஃபினட்டாக ஆர்சிபியோட பவுலிங்குங்கிறது வந்து மைல்ஸ் பெட்டர் தேன் வந்து மும்பை இந்தியன்ஸ்னே சொல்லலாம். ஃபார்ம் வைஸ் அப்படின்னு பார்க்க போகும்போது வந்து ஆர்சிபி வந்து 6 வின்ஸோட தேர்டில் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 3 வின்ஸோட வந்து பார்த்திங்கன்னா 9th இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட ஃபார்முங்கிறது வந்து ரொம்ப ஹாரிபிள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ எல்லா வகையிலையும் வந்து ஆர்சிபி தான் அட்வான்டேஜாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் மும்பை இந்தியன்ஸுக்கு இதுக்கு மேலே இலக்க ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை ஸ்கை விளையாடலைன்னா யார் கேப்டன் பண்ணுவாங்கன்னு தெரில, அதனால் அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் ப்ரெஷர் இருக்குது, மும்பை இந்தியன்ஸுக்கு எந்த ப்ரெஷருமே இல்லைங்கிறதுனால ஐ ஃபீல் மும்பை ஆஸ் அன் அட்வான்டேஜ் அண்ட் ஐ ப்ரெடிக்ட் மும்பை இந்தியன்ஸ் வின்.